அன்பு கண்மணிய வீட்ட விட்டு அனுப்பி, அவங்க வாழ்க்கைய அவங்களே பாழாக்கிக்கிட்டாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அன்பு பிரஸ் மீட்ல இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டுருக்காங்க. அப்ப அன்பு கிட்ட பேசுறதுக்காக அவங்க கம்பெனியோட செஃப் வராங்க. "சார் அன்னைக்கு நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட மறைச்சிட்டேன் சார். அன்னைக்கு நான் லஞ்ச் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல, அப்ப வெண்ணிலா மேடம் எனக்கு ஒரு வேலைய கொடுத்து என்ன வெளிய அனுப்பிட்டாங்க சார். அன்னைக்கு வெண்ணிலா மேடமும் அங்க தான் இருந்தாங்க சார்" அப்படின்ட்டு செஃப் சொன்னதும் அன்பு இருந்துகிட்டு, "இத ஏன் என்கிட்ட முன்னாடியே நீங்க சொல்லவே இல்ல?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் அன்னைக்கு பயத்துல சொல்லல சார்" அப்படின்ட்டு செஃப் சொன்னதும் அன்பு இருந்துட்டு, "இதுக்கெல்லாம் காரணம் அவளா தான் இருக்கும் கண்டிப்பா" அப்படின்னு நேரா கோவமா வெண்ணிலா கிட்ட போறாங்க. 4 அறை அறையுறாங்க. உடனே வெண்ணிலா வந்துட்டு, "எதுக்காக அன்பு என்ன அடிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், "உன்ன கொல்லாம விட்டேன்னு சந்தோஷப்படு. நீ பண்ண காரியத்துக்கு. உன் மேல நம்பிக்கை வச்சு உன்ன போய் பாட்டி இந்த கம்பெனியோட சிஇஓ ஆக்கியிருக்காங்க. ஏற்கனவே நீ வாழ்க்கையில ரொம்ப விளையாடிட்ட. இப்ப என் கம்பெனிலயும் விளையாடி, இந்த கம்பெனிய இழுத்து மூடுறதுக்கு வேலைய பண்ணிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு அன்ப மறுபடியும் அடிக்கிறாங்க. உடனே வெண்ணிலா இருந்துகிட்டு, "நான் ஒண்ணும் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நேரத்துல பாட்டி வர்றாங்க. பாட்டி வரும்போது வெண்ணிலா, "இதெல்லாம் ஏன் அந்த கண்மணி பண்ணியிருக்க கூடாது?" அப்படிங்கிறாங்க. உடனே அன்பு இருந்துட்டு, "அவ எதுக்குடி இப்படியெல்லாம் பண்ண போறா? அவ பண்ணியிருக்க மாட்டா. நீ தான் பண்ணியிருக்க." வெண்ணிலா இருந்துகிட்டு, "பாட்டி இங்க பாருங்க நான் எந்த தப்பு பண்ணல. என்ன போய் அடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கண்மணியா ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலும், என்னதான் குத்தம் சொல்லி அடிக்கிறாங்க பாட்டி." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பாட்டி இருந்துகிட்டு, "என்னடா அன்பு இதெல்லாம்?" அப்படிங்கிறாங்க. "இல்ல அந்த செஃப் தான் வெண்ணிலா தான் அன்னைக்கு பேக் பண்ணும்போது அந்த இடத்துக்கு வந்தா. ஏதோ வேலை சொல்லி செஃப்ப அனுப்பியிருக்கா. அப்பன்னா இவ தான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது பாட்டி." அப்படின்ட்டு அன்பு சொல்றாங்க. உடனே வெண்ணிலா இருந்துட்டு, "நான் பண்ணல பாட்டி. இத ஏன் கண்மணி பண்ணியிருக்க கூடாது? கண்மணி தானே உங்கள பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு போனா. அதுவும் இல்லாம அவங்க டிஃபன் சென்டர நம்ம அடிச்சு நொறுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம கண்மணிய அன்பு வீட்ட விட்டு அனுப்பிட்டாரு. அத பழி வாங்குறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த கம்பெனிய எப்படியாவது இழுத்து மூடுற அளவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி தான் கம்பெனில உள்ள யாரையோ கைக்குள்ள போட்டுட்டு, பல்லி, கரப்பான்பூச்சி எல்லாம் சாப்பாட்டுல போட சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு இருக்கா. எல்லாமே அவ சொல்றபடி தான் நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது." அப்படின்னு இங்க வெண்ணிலா சொல்றாங்க. "ஏய்! நீ எல்லாம் பண்ணிட்டு அவ மேல பழிய போட்டுட்டு இருக்கியா? இதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டுமா தாண்டி இருப்ப." அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. ஆனா பாட்டி இருந்துட்டு, "ஏன் வெண்ணிலா சொல்றது உண்மையா இருக்கக்கூடாது? அந்த கண்மணி தான் அவங்க அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு, இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நெனைக்கிறேன். நான் தான் அன்னைக்கு அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கலல்ல. அந்த கோவம் தான் அதான் என்னுடைய கம்பெனிய இழுத்து மூடுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா." அப்படின்னு பாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அன்புக்கு இது மேல நம்பிக்கை இல்ல. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.